மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்துவதென மத்திய அரசு ஏற்கனவே முடிவு செய்திருந்த நிலையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது நடத்தப்படும் என்ற அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. ஆங்கிலேயர் காலத்தில்தான் முதலாவதாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தது. அதன் பிறகு இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு அப்புறம் 1951 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும் போது கூடவே ஜாதியை கணக்கெடுக்கும் நடைமுறையை கைவிட்டு விடலாம் என முடிவு செய்தனர். 2024 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து மத்திய அரசை குல அடிப்படையிலான கணக்கெடுப்பு நடத்துமாறு கோரினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சமூக நீதி மற்றும் உண்மையான தரவுகளின் அடிப்படையில் நியாயமான ஒதுக்கீடு வழங்கல் என்பதையே காரணமாக தெரிவித்தார். மேலும் பல்வேறு பின்தங்கிய சமூக இயக்கங்கள், ஓபிசி வாதாளர்கள் மற்றும் சமூக நீதி போராளிகள் நீண்ட நாட்களாக குல அடிப்படையிலான கணக்கெடுப்பை கோரி வந்தனர். மேலும் இடஒதுக்கீடு துல்லியமான நடைமுறையை வழிவகுக்கவும், பின்தங்கிய சாதியினரை கண்டறிந்து மேம்படுத்தவும், நலத்திட்டங்களை சரியான முறையில் பின்பற்றவும் சாதிவாரி கணக்கெடுப்பு தேவையாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி பல ஆண்டுகளாக ஓபிசி கணக்கெடுப்பை வலியுறுத்தி வருகிறது. இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி 10 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை நடத்தப்படுவது வழக்கமாக இருந்தது. அடுத்தபடியாக 2021 ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2 கட்டங்களாக நடத்தப்பட இருந்தது. அதன் பிறகு 5 ஆண்டுகள் ஆகியும் அப்பணி தொடங்கப்படாததால் எதிர்க்கட்சிகள் மத்திய அரசை விமர்சித்து வந்தன. இதற்கிடையே பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் கடந்த ஏப்ரல் 30 காலை 11 மணிக்கு பாதுகாப்பான அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அரசியல் விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்ற கூட்டத்தில் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டன. அதில் முக்கியமாக நாட்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்படும் என்றனர். இந்தியாவின் அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 ஆண்டு மார்ச் 1 தொடங்கும் என மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த கணக்கெடுப்பு நாட்டின் முக்கிய சமூக பொருளாதார விவரங்களை அறிய உதவவும், சுதந்திர இந்தியாவில் எடுக்கப்படும் முதல் சாதிவாரியான கணக்கெடுப்பாகவும் இருக்கும் என்று கூறப்படுகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2 கட்டங்களாக நடத்தப்படும் என்றும், இதற்காக நீண்ட கேள்வி பட்டியல் தயார் செய்யப்பட்டுள்ளது என்றும் மத்திய அரசு வட்டாரங்கள் கூறுகின்றது. சாதி மற்றும் துணை சாதி குறித்த கேள்விகள் அதில் இடம்பெறும் என்று கூறப்படுகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் 1948 படியும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு விதிகள் 1990 படியும் இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறும் எனவும் மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே இந்த கணக்கெடுப்பு விவரங்கள் 2028 ஆண்டு இறுதியிலோ 2029 ஆண்டு தொடக்கத்திலோ வெளியிடப்படும் என மத்திய அரசு வட்டாரங்கள் கூறியுள்ளன. இதனைத் தொடர்ந்து லடாக், ஜம்மு காஷ்மீர், இமாச்சல் பிரதேஷ் மற்றும் உத்தரகாண்ட் போன்ற பனிப்பொழிவு நிறைந்த பகுதிகளிலும் யூனியன் பிரதேசங்களிலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2026 அக்டோபரிலேயே தொடங்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளன. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது குறித்து மத்திய அரசின் இந்த அறிவிப்பு தமிழக அரசும் திமுக போராடி பெற்ற வெற்றி என்றும், முதலாக நாம் தான் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை வலியுறுத்தி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினோம் என்றும், அனைத்து தளங்களிலும் இதனை வலியுறுத்தினோம் என்றும் கூறியுள்ளார். ஒவ்வொரு முறை பிரதமரை நேரில் சந்திக்கும் போது பலமுறை கடிதங்கள் எழுதியும் இதனை மத்திய அரசு தனது பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார்.